அன்பார்ந்த பிள்ளைகளே, இது இந்த நேரத்திலே நம்முடைய வார்த்தையான நற்செய்தி வேர்காட்டி குழு சார்பாக இந்த கோவளம் பங்கு தந்தை ஃபாதர் கேசி என்ற அமலோக அடிகளோடு இணைந்து பிள்ளைகளாகி உங்களோடு சேர்ந்து கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சி நாங்கள் கொண்டாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் உங்களுக்கு குழுவும் சேர்ந்து உங்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய எங்கள் அருமையான நண்பர் ஆவிக்குரிய அருட்தந்தை ஃபாதர் கேசி அவருடைய வாழ்த்துக்களோடு ஆசிரியோடு நாம் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு கடந்து வரலாம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இங்கே வந்திருக்கிற வேர்ட் காட் வெப் டிவியினுடைய அந்த ப்ரேயர் குரூப் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய பிறப்பு விழா நாம் மட்டும் கொண்டாடுகின்ற விழா அல்ல, இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாமும் ஒரு சிறிய குழுவாக இங்கே இருக்கிற நாம் அனைவருமாக இணைந்து ஒரு ஆண்டவருடைய பிறப்பு விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். மிக குறிப்பாக இங்கே இருக்கிற விடுதி மாணவர்களோடு இங்கே இருக்கிற நம்ம எல்லாருமே வந்துட்டு இங்கே தங்கி திருச்சபையினுடைய செங்கை மறை மாவட்டத்தினுடைய உதவியோடு நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அப்படி தானே? ஆமாம். அதனால் நம்மோடு இணைந்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வார்த்தையானவர் செபக்குழுவிலிருந்து எல்லா உறுப்பினர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு முதலில் அன்போடு வரவேற்று என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா ஒரு ஜோராக ஒரு கைத்தட்டி அவங்க வாழ்த்திடலாமே, வெல்கம் பண்ணிடலாமே. அதே போல் இன்றைக்கு நமக்கு மதிய உணவு கொடுக்கிற திருமதி மரியா குடும்பத்தாரும் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன் அவங்கள, அதனால் உட்காருங்கம்மா, உட்காருங்க ப்ளீஸ். எனவே இந்த நாளில் இங்கு வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த அழகான நிகழ்வை நாம் தொடங்குவதற்கு முன்னதாக ஒரு சின்ன ஒரு ஜெபத்தோடு இந்த நிகழ்வை நாம் தொடங்குவோம். சரியா? ப்ரேயர் சாங்கு முன்னே நான் ஜெபம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ப்ரேயர் சாங். ஓகே? தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. எங்களை எல்லாம் அன்போடும் பாசத்தோடும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பு தகப்பனே, இது இந்த அருமையான நாளில் நம்முடைய புனித கார்மேல் தாயினுடைய பாதுகாவலில் இங்கு பல்வேறு மறை மாவட்டத்தினுடைய உதவிகளோடு தங்களுடைய படிப்பை தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிற இந்த ஏழை பிள்ளைகளோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நாங்கள் அனைவருமாக இணைந்து சிறப்பிக்கின்றோம். மிக குறிப்பாக இந்த நாளை சிறப்பிக்க இங்கே வந்திருக்கிற வேர்ட் காட் வெப் டிவியினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவர்களையும் எங்களையும் ஆசீர்வதியும். மிக குறிப்பாக உம்முடைய பிறப்பு விழா ஏழை எளிய மக்களுக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, அமைதியை கொண்டது. அந்த மக்களுடைய கஷ்டங்கள், இன்னல்கள், இக்கட்டுக்கள், வேதனைகளை போக்கியது. அப்படியா இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய கஷ்டங்கள், இன்னல்கள், இக்கட்டுக்கள், வேதனைகளை அகற்றி மகிழ்ச்சியை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, மன நிம்மதியை இந்த உம்முடைய பிறப்பு விழா எங்களுக்கு கொணர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு தகப்பனே, நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த விழா இந்த பிள்ளைகளுக்கும் இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும். இந்த பிள்ளைகளோடு இணைந்து கொண்டாட வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கிற அனைத்து நல் உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய இல்லங்களிலும் உடைய பிறப்பு நிகழ வேண்டும். உடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்கப்பெற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மிக குறிப்பாக வார்த்தையானவர் செபக்குழுவினர் செய்கின்ற ஒவ்வொரு பணியிலும் நீர் அவர்களுக்கு துணையாக இருந்தருளும். அவருடைய உம்முடைய வார்த்தை அறிவிக்கிற இந்த பணியில் உம்முடைய உடனிருப்பும் ஆசிரும் ஆற்றலும் உந்து சக்தியும் நிறைவாக இருந்து இன்னும் பல பணிகளை அவர்கள் செய்ய நீர் அருள் புரியும். இந்த எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஜெபத்தை முடிச்சிருக்கிறோம். இப்பொழுது ப்ரேயர் சாங் இல்லையா?
நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். பாதைகள் தெரியாமல் நான் திரிந்தேன், வழிகாட்டிடும் விண்மீனாய் நீ பிறந்தாய். இந்த காலமானது எந்த துணையாகுமே, உந்தன் கரமானது எந்த துணையாகுமே, உந்தன் வார்த்தை என் வாழ்வில் உயிராகுமே, உயிராகுமே. எந்த நெஞ்சுக்குள்ளே, எங்க நெஞ்சுக்குள்ளே, எங்க நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே, இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்கவா. இந்த நெஞ்சுக்குள்ளே பிறக்க எனக்கென கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வலி எங்கும் தடையில்லை தலைவா. இந்த நெஞ்சுக்குள்ளே நீ பிறக்க எனக்கென கவலை என் இறைவா, இனி அச்சம் என்பது எனக்கில்லை, வலி எங்கும் தடையில்லை தலைவா. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 26 31 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிகு பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்ட அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஹலோ ஹலோ சொன்னா ஆய் சொல்லணும். ஆய் சொன்னா ஹலோ. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதா? ஹலோ சத்தமா ஹலோ ஹாய். ஓகே, இந்த நிகழ்வு முழுக்க நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் அப் வாய்ஸ். என்னது சத்தமா? ஓகே, ஃப்ரெஷ் அப் வாய்ஸ் என்னன்னா பிள்ளைலோ. என்னது பிள்ளைலோன்னா? என்னது பிள்ளைலோனா பிள்ளைகளான அர்த்தம். என்னது பிள்ளைகளானா பிள்ளைலோன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, நான் எந்த டோனில் சொல்கிறேனோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டோனில் சொல்லணும். ரெடியா? ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே. பிள்ளைலோ. பிள்ளைலனா ஓன்னு சொல்லணும்டா. பிள்ளைலனா ஓ. நான் எந்த டோனில் சொல்கிறேனோ நீ என்ன பண்ணணும், அந்த டோனில் எனக்கு சொல்லணும். ரெடியா? ரெடி. எல்லாம் காலைல சாப்பிட்டீங்களா? பொங்கல் சாப்பிட்டீங்களா? ஓகே. நம்ம என்ன பண்ணோம், இயற்கையை முறியடிக்கணும் இப்போது. சரியா? பிள்ளைலோ. காது கேட்கும் எல்லாருக்கும். பிள்ளைலோ. பிள்ளைலோ. சாப்பாடு போட மாட்டேன் சொல்லணா. பிள்ளைலோ. டேய் ஓ சொல்லுங்கடா. பிள்ளைலோ. 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 எத்தனை பேர் உட்காந்துக்கிறீங்க? 60 பேர் உட்காந்துக்கிறீங்களா? அந்த 60 பேருக்கு குறிய வாய்ஸ் என்ன பண்ணல, உங்கள்கிட்ட இருந்து வரல. வர வரைக்கும் நான் விட மாட்டேன், நான் இங்கேருந்து போக மாட்டேன். சரியா? ரெடியா? பிள்ளைலோ. 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 ஓகே. அப்பப்போ
இது போல நான் சொல்லிட்டு போவேன். சரியா? ஓகே. இப்பொழுது நமது பெண்கள் விடுதியிலிருந்து ஒரு மாணவி வந்து என்ன பண்ணுவாங்க, வருகை நடனம் நமக்காக ஆடி இங்கே கூடியிருக்கிற அனைவரையும் என்ன பண்ணுவாங்க, வரவேற்பாங்க. சரியா? டான்ஸ் நல்லா இருந்தா? இந்த டான்ஸ் பேர் என்ன பேர்? கேட்கல. எத்தனை பேருக்கு டான்ஸ் ஆட தெரியும்? பரதநாட்டியம் ஆட தெரியும்? எனக்கு நான் பயங்கரமாக ஆடுவேன். நீங்கள் யாரும் ஆட மாட்டிங்களா? ஓகே. ஒரு அழகான திருக்குறள் இருக்குது. என்னது? மோப்பக்குழியும் மனுச்சம் முகம் திரிந்து நோக்கக்குழியும் இருந்து அப்படின்னு. என்னது? வந்த விருந்தினரை முகமலர்ச்சியோடு நாம் வரவேற்க வேண்டும்.
என்ற ஒரு திருக்குறள். சரியா? அந்த ஒரு திருக்குறளுக்கு நாங்கள் நமது மாணவி அழகான ஒரு நடனமாடி இங்கே கூடியிருக்கிற அனைவரையும் வரவேற்று அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி நன்றிகளை தெரிவிப்போம். அடுத்ததாக வார்த்தை ஆனவர் குழுவின் சார்பாக இப்பொழுது நமக்கு கிறிஸ்து பிறப்பு பாடல்களை பாடி நம்மை மகிழ்விப்பார்கள். அவர்களை கைகளை தட்டி அன்போடு வரவேற்போம். வேணுமா வேணாமா? சரி, யார் யாரெல்லாம் இங்கே டான்சர்ஸ் இருக்கீங்க? ஐயோ ஐயோ, நான் கூட ஒருத்தர் 2 பேர் இருப்பான்னு பார்த்தா எத்தனை பேர் இருக்காங்க டான்ஸர்லாம்? பார்த்துங்க ஃபாதர், 1 2 3 ஒரு 8 பேர் இருக்காங்க ஃபாதர். 8 பேர் டான்ஸ் ஆடணும். ஆடலன்னா நான் உங்களை தான் கேட்பேன். 8 பேர் கை தூக்கிட்டானுங்க. பார்த்துங்க, மூஞ்சி பார்த்துங்க. சரி, ஓகே. சாண்டா கிளாஸ் வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்? பாட்டு பாடினாதான் ஒரு பாடலாமா? ஒரு சின்ன பாட்டு பாடுவோம். வருவார். சண்டா தன்னன தன்னன தன்னனா தான தன்னனா தன்னன தன்னன தன்னனா தான தன்னனா ஹே தன்னன தன்னன தன்னனா தான தன்னனா தன்னன தன்னன தன்னனா தான தன்னனா. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. படைக்கப்பட்ட எல்லோருக்கும் பரலோகம், படைக்கப்பட்ட எல்லோருக்கும் பரலோகம் கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. படை கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேல கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாள தட்டுங்கடா, கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேல கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாள தட்டுங்கடா. டான்சர்ஸ் டான்சர்ஸ் வா, டான்சர்ஸ் வா, டான்சர்ஸ் டான்ஸ் ஆடுறவங்க வாங்க. அடிமை யாரும் இல்ல, அரச யாரும் இல்ல, அனைவரும் சம மனுஷன்னு சொல்ல வந்தாரு. ஆணும் இங்க இல்ல, பெண்ணும் இங்க இல்ல, அனைவரும் அவர் பிள்ளைங்க என்று சொல்ல வந்தாரு. உயர்ந்தவனும் இல்ல, தாழ்ந்தவனும் இல்ல, உருப்படாத வித்தியாசத்தை ஒழிக்க வந்தாரு. பெரியவனும் இல்ல, சிறியவனும் இல்ல, நல்லவனா எல்லோரையும் மாத்த வந்தாரு. இனி தள்ளவங்க உயர்ந்தவங்க ஆகும் காலம் இது. இனி சின்னவங்க பெரியவங்க ஆடும் வேலை இது. இனி தள்ளவங்க உயர்ந்தவங்க ஆகும் காலம் இது. இனி சின்னவங்க பெரியவங்க ஆகும் வேலை இது. படை கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேல கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாள தட்டுங்கடா, கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேல கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாள தட்டுங்கடா. அப்புறம் நான் ஆடுவார்னு நினைக்கிறேன். ஏய் டான்சர்ஸ் ஆடுங்க. வேற யாரா கை தூக்குங்க பின்னாடிலாம். ஏழை யாரும் இல்ல, பணக்கார யாரும் இல்ல, எல்லோரும் அவர் ஆட்சியில ஒன்று என்னாரு. மேதை யாரும் இல்ல, பேதை யாரும் இல்ல, தேவையான எல்லோருக்கும்
கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா மேல கொட்டுங்கடா தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா தாள தட்டுங்கடா கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா மேல கொட்டுங்கடா தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா தாளம் தட்டுங்கடா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்கப்பட்ட இயேசு சாமி பிறந்துட்டாரு படைக்கப்பட்ட எல்லோருக்கும் பரலோகம் படைக்கப்பட்ட எல்லோருக்கும் பரலோகம் கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு போடே கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா மேல கொட்டுங்கடா கை தட்டுங்க 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 தட்டுங்கடா தாள தட்டுங்கடா கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா மேல கொட்டுங்கடா தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா தாள தட்டுங்கடா இப்போ டான்ஸ் ஆன டான்சர்ஸ்லாம் கை தட்டுங்கப்பா. ஓகே, அடுத்ததாக நமது விடுதி மாணவர்கள் நமக்காக ஒரு நடனத்தை அரங்கேற்றுவார். அவர்களை கைகளை தட்டி அன்போடு வரவேற்போம். மனுஷன போல உருவெடுத்து திருநாட்டு குடிலில் பிறந்தவரே மனுஷன போல உருவெடுத்து திருநாட்டு குடிலில் பிறந்தவரே ஆடி பாடி கொண்டாடுவோம் நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம் நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. இருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. இருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. இருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில பாண்டெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. Christmas, Merry Christmas. Christmas, Christmas வந்தாச்சு சந்தோஷம் தான் உண்டாச்சு ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே gift நமக்கு தருவாரே அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். Christmas, Christmas வந்தாச்சு சந்தோஷம் தான் உண்டாச்சு ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். Happy Christmas, Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are
அடுத்ததாக நமது விடுதி மாணவிகள் இவர்களுக்கு போட்டியாக இன்னொரு டான்ஸ் ஆட வராங்க. அவர்களை மீண்டும் ஒரு முறை கைகளை தட்டி உற்சாகத்தோடு வரவேற்போம். மீட்க உனக்காக வந்தாரையா நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும் அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்ல வேணும் தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 மகிமை
பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட அலகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட அலகை அதிர்ந்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு பெத்லகேமில் மாட்டுக்குள்ளில் இயேசு பிறந்தாச்சு சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நடந்தாச்சு தேவன் நம்மை விட்ட நாள்தான் கிறிஸ்மஸ் என்றாச்சு ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம் ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம் வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு பெத்லகேமில் மாட்டுக்குள்ளில் இயேசு பிறந்தாச்சு நம்முடைய விடுதி மாணவிகள் நடனமாடி இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜோரா கை தட்டுவோம். எத்தனை வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணீங்க இந்த பாட்டை டான்ஸு? ஒரு வாரமா? சரி, 4 நாள் நல்லா வந்துச்சு. அவுட்புட் எப்படி வந்தது? நல்லா வரல. ஏன்? அவுட்புட் நல்லா இருந்தது. இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். சரியா? இப்போது நம்முடைய விடுதி மாணவர்கள் கிறிஸ்மஸ் பாட்டல் பாடப்போகிறார்கள். பாவங்கள் போக்கவே மாந்தர்கள் அனைவரும் மகிழ்ந்திட செய்தி சொன்னாரே.
ப்ரோக்ராம் எப்படி இருந்தது? கேட்கல? சந்தோஷமாக இருந்தீங்களா? யாரெல்லாம் சந்தோஷமாக இருந்தா? 1 2 சந்தோஷமாக இல்லையா? ஓகே. இப்பொழுது நாம் நன்றி நழுவுகின்ற நேரம். முதலாவதாக கடவுளுடைய பிறப்பின் நற்செய்தியை ஒரு குடும்பமாக ஒன்றாக இணைத்து இந்த நிகழ்வு முழுவதுமாக நம்மை அன்போடும் இரக்கத்தோடும் வழிநடத்தி கொண்டிருந்த கடவுளுக்கு முதற்க வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக நம்முடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் கூறிய நம்முடைய அதிபர் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கைத்தட்டுங்க. தேங்க்யூ ஃபாதர். மூன்றாவதாக இந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்வை உங்களோடும் எங்களோடும் ஒன்றாக இணைந்து கொண்டாட விருப்பப்பட்டிருக்கின்ற நம்முடைய வாத்தியான ஜபக்குழு ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இல்லாவிட்டால் இந்த நிகழ்வு நல்ல முறையில் இருந்திருக்காது. எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக வந்திருக்கின்ற மரியா மற்றும் அவருடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அவர்கள்தான் இன்று நமக்காக உணவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய கடின உழைப்பையும் இங்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ. நம்ம நன்றி சொன்ன ஃபாதருக்கு நம்ம நன்றி சொல்லிடலாமா? ஜோரா ஒரு கை தட்டுங்க பார்ப்போம். ஓகே, வெரி குட். ஓகே, இந்த அழகான நிகழ்வை நம்ம எளிமையாக தான் கொண்டாடணும் இல்லையா? கடந்த வருடம் நம்ம கொண்டாடணும், அங்கே ஹாலில் கொண்டாடணும். இந்த வருடம் இவ்வளோ கிராண்ட் ஆக்குனது வந்துட்டு நம்முடைய வாத்தியானவர் ஜெபக்குழுவினர் திருமதி பிரேம், திருமதி மரியா, அந்த குடும்பத்தார் தான் நம்மளுக்கு இந்த வருஷம் இவ்வளோ கிராண்ட் ஆக்கிட்டாங்க. நம்ம சிம்பிளாக நம்ம மட்டும் கொண்டாடுவோம் இல்லையா? நம்ம ஹாஸ்டலில் மட்டும் கொண்டாடணும். புது பிள்ளைங்களுக்கு தெரியாது, பழைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கேயே நம்ம கொண்டாடி முடிப்போம். இந்த வருடம் சரி, நான் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுப்போம். முதல் வருடம் நான் வந்தப்போ டிஷர்ட் கொடுத்தோம். 2வது வருடம் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தோம் இல்லையா? இந்த வருடம் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ சரி ஒரு டிஷர்ட்டே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. சரி, போட்ட பிறகு அண்ணன் டொமினிக் அண்ணன் ஃபோன் பண்ணார். அதை நாங்கள் ஏதாவது செய்யணும் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கண்ணா அப்படின்னு. நான் சரி, உங்களுடைய பாரத்தில் நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம், நீங்கள் டிஷர்ட்டுக்கு செலவு பண்ணுறீங்களே அதில் எங்களுடைய பங்கு இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி சொன்னார். அதனால் இந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த டிஷர்ட்டுக்கு ஏறக்குறைய பாதிக்கு பாதி அவங்க எடுத்துருக்குறாங்க. அதனால் வார்த்தையான ஜெபக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக்கிறேன். ஏற்கனவே ஃபாதர் சொல்லிட்டாரு, நான் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் சொல்கிறேன். அதே போல் திருமதி மரியா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. அவங்க பாட்டு பேசின்னு இருந்தாங்க. அம்மா நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. நான் மரியா, நான் மாதவரத்துலேருந்து பேசுகிறேன் அப்படின்னாங்க. நான் இப்போ தான் பார்த்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க வந்தப்போ அவங்க தான் மரியா அப்படின்றது எனக்கு தெரியும். அவங்க எப்படி நம்மளை தெரியும், இந்த இடத்துல நம்ம பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பிள்ளைங்களுக்கு நான் உணவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிம்மா, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எங்களுக்கு இருக்குது, அன்றைக்கி மதியம் நீங்கள் உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எனவே இந்த உணவு கொடுத்த திரு பிரேம், திருமதி மரியா குடும்பத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எனவே இந்த அழகான கிறிஸ்து பிறப்பு விழாவை சிறப்பிக்க உதவிய அனைத்து நல்லுள்ளங்கள், இந்த நாட்களில் எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் எல்லாமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இதனோடு இந்த உங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை தயார்படுத்திய சகோதரர் மற்றும் நம்முடைய அருட்சகோதரி, வார்டன் துரைசாமி சார் மற்றும் இங்கே இருக்கிற தம்பிகள் ஹரிஷ், சின்னா மற்றும் வசந்த், இவங்க எல்லாருக்குமே கூட என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். இந்த திறமைகளை நீங்கள் தொடர்ந்து வளர்த்து இல்லையா? கடவுள் கொடுக்குற வாய்ப்புகள் இது எல்லாமே பிள்ளைங்களுக்கு எல்லா நேரத்துலையும் எல்லா வாய்ப்பும் கிடைச்சிடாது. அதனால்
இந்த மாதிரி விழாக்கள் டைமில் நம்மளுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது அதை பயன்படுத்தி நாம் வளர வேண்டும், படிப்படியாக வளரணும். நேற்று கூட நம்முடைய முன்னாள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்திருந்தார் இல்லையா? ஸோ இன்றைக்கு அவர் வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கார். இங்கே நம்மளை மாதிரி இங்கே போர்டிங்கில் படித்த ஒரு நபர் இன்றைக்கு வெளிநாட்டில் பணி செய்து கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் நமக்கு வந்து இங்கே உணவும் பரிசுகளும் பகிர்ந்து கொண்டார். அப்படியாக நீங்கள் நாளைக்கு இந்த இடத்த நினச்சி பார்க்கணும். அதுதான் இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்குற வாய்ப்புகள். நம்ம இந்த வயதில் நாம் என்ன செய்ய வேண்டுமோ, படிப்போ அல்லது திறமைகளோ, இவற்றில் கவனம் செலுத்தி அதை நம்ம கற்றுக்கிட்டு நாளைக்கு சமுதாயத்திற்கு மற்றவர்களுக்கு பயனுள்ள பிள்ளைகளாக நீங்கள் எல்லாருமே வளரணும். அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற காரியம். இத்தனை பேர் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சும்மா ஏதோ என்கிட்ட இருக்குது கொடுக்குறேன் அப்படி கிடையாது. அந்த பிள்ளைகள் நாளைக்கு இது போல் இருக்கணும். அவங்க உதவி செய்கிற எண்ணம் இருக்குது, அவங்க செபிக்கிறாங்க, உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் நாளைக்கு இதுபோல் வளர வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி இதுதான். இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு எத்தனை பேர் வழியாக கொடுக்கிறார், நான் நாளைக்கு என்ன செய்யணும் கேட்கல, அப்போ கவனிக்கல யாரும். நான் நாளைக்கு என்ன செய்யணும்? நான் வளர்ந்து, நான் படித்து, நான் சம்பாதிச்சு அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த கிறிஸ்து பிறப்பு விழா செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். இறுதியாக ஒரு சிலருக்கு மட்டும் இந்த டிஷர்ட் வந்துட்டு நம்முடைய வார்த்தையானவர் ஜெபக்குழுவிலிருந்து ஒரு சிலர் வந்துட்டு அப்படியே வாங்கிக்கோங்க. நேற்று மாதிரி வாங்கி எடுத்து வச்சுருங்க. நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்களுக்கு தரப்படும். ஏன்னா காணாமல் போகும், அவங்க எடுத்துட்டாங்க, இவங்க எடுத்துட்டாங்க அப்படின்ட்டுலாம் நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் சொல்லுவோம். நாளைக்கு உங்களுக்கு பேர் எழுதி அழகாக போடுவேன் டிஷர்ட். அப்புறமா நேற்று கொடுக்கப்பட்ட அந்த கிஃப்ட்டு, எல்லா கிஃப்ட்டும் ஒரு பேக்கில் கொடுப்பாங்க. பங்குசாமியார், கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு பங்குசாமியாருக்கு கடிதம் இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கிட்டு போகணும். கடிதம், கேலண்டர் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு உங்கள் பங்கு தந்தைக்கு கொடுத்து திரும்பி நீங்கள் வருகிற பொழுது பங்கு தந்தையினுடைய கடிதத்தோடு நீங்கள் திரும்பி வரணும். சரியா? ஓகே. அன்பு பிள்ளைகளே, நீங்கள்லாம் ஹாஸ்டல்லேருந்து வளரும் போது நல்ல ஒழுக்கத்தில் வளருகின்றது பார்க்க முடியுது. இங்கே பார்க்குறோம் சின்ன சின்ன நிகழ்வுகள்லாம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் ஜெபங்களும். ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுக்கு செய்ய போகிறது வந்து உங்களுக்காக நாங்கள் இப்போது என்ன செய்வோம்? ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். எங்கள் அம்மாவும் 12 வயசில் மயிலாப்பூர் ஹாஸ்டலில் தான் வளர்ந்தாங்க. வளர்ந்து அவங்க ரொம்ப நிறைய பேருக்கு உதவி செய்தாங்க. இப்போ நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு அந்த உணர்வு வரதுக்கு காரணம்னா எங்கள் அம்மா அப்படி இருந்தது, உதவி செய்து எங்களுக்கு அந்த உணர்வு. நீங்களும் இது போல் பார்த்தீங்கன்னா ஃபாதர் சொன்ன போல் நாளைக்கு நீங்களாம் நல்லா வருவீங்க. வருகிற போது மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். அதான் கிறிஸ்மஸ். எளியவர்களோடு தன்னுடைய மகிழ்ச்சி பங்கிட்டுக் கொள்வது. இந்த நாளிலே இந்த நிகழ்வுகளுக்கு இந்த உங்களுக்கு உடைக்கு கூட உணகிணிக்கிற எங்கள் அருமையான சகோதரி சகாயமேரி அவர்கள், அவருடைய பேரன் பிரின்ஸ் அவர்களோடு சேர்ந்து இந்த உடைகளை ஒரு சிலருக்கு நாங்கள் கொடுக்குறோம். அப்புறம் நீங்கள் ஃபாதர்கிட்ட நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஃபாதர்கிட்ட வழியாக நீங்கள் போகும்போது வாங்கி கொள்ளலாம். இவருடைய பங்களிப்பு சிறந்ததாக இருந்தது. அவங்களுடைய வழிநடத்தில் தான் அங்கே இந்த நிகழ்ச்சி நாங்கள் கொண்டு வந்தோம். சரிங்களா? அதனால் நீங்கள் கொடுத்து நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்மையான பிள்ளைகளே, சகோதரி சகாயமேரி குடும்பத்தோடு சேர்ந்து திருமதி ஜெசிந்தா, திருமதி ஜூலியட், சகோதரி சுந்தரராஜ், சகோதரி ரத்னம், சகோதரி கரோனா, பீட்டர், செல்வம், நாதன் இவளோடு சேர்ந்து இதெல்லாம் உதவி செய்தார்கள். அனைவருக்கும் நம்முடைய உள்ளம் சார்ந்த மனம் சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி கைகளை தட்டி தெரிவித்துக்கொள்ளும். அனைவருக்கும் மீண்டும் வரை ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இறுதியாக
தம்பி நான் வந்து கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்னு ரொம்ப நேரமாக நிற்கிறாரு. அதனால் சரி ஓகே, சின்னதாக ஒரு கேம் விளையாடலாமா? நான் இங்கே நின்றுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஓகே, மும்பை யார்? மும்பை 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 அவர் தான் மும்பை. இல்லை பார்க்குறதுக்கு அதோ அங்கே ஒருத்தர் நிற்கிறார்ல. அண்ணா இங்கே வாங்க, மும்பை வாங்க, வாங்கண்ணா செல்வாண்ணா. ஓகே, இவர் தான் என்னது மும்பை. அப்போ இவர் தான் புரியுதா நான் பேசுகிறது கேட்குதா? இவர் யார்? மும்பை. ஆந்திரா. ஆந்திரா வர்றாரு, இருங்க. இது அப்படியே வாங்க, இது ஆந்திரா மாதிரி பவுனராக கேட்டுனே வாங்க. ஓகே பிரதர் வந்து ஆந்திரா. கேரளா, கேரளா அண்டு சென்னை. சென்னை வாங்க, கேரளா வாங்க. அப்போ கேரளா சென்னை. சரி ஓகே, இவர் யார்? மும்பை. இவர் யார்? கப்பா கரெக்டாக சொல்கிறாங்க. இவர் யார்? அவர். சரி ஓகே, இப்போது இவங்க அங்கே நிற்புவாங்க, சரியா? இப்போது நீங்கள் ஏதோ ஒரு சிட்டியை சூஸ் பண்ணிக்கணும். பாம்பே சிட்டி விளையாடிருக்கீங்களா? ஏதோ ஒரு சிட்டி, மும்பையோ கேரளாவோ ஆந்திராவோ சென்னையோ ஏதோ ஒரு சிட்டி சூஸ் பண்ணிக்கணும். இந்த 4 பேப்பரில் அந்த ஒரு சிட்டி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர் வந்து உங்கள் ஏதோ ஒரு சிட்டியில் பாம்பு போடுவார், சரியா? அப்போ எந்த சிட்டி வந்து டெமாலிஷ் ஆகுதோ அவங்க அவுட்டு. ஓகேவா? ரெடியா? விளையாடலாமா? எழுச்சிக்கோங்க, நீங்கள் போய் நின்றுக்காங்க, போங்க. கேரளா, கேரளா பின்னாடி போயிடுங்க. மியூசிக்லாம் கிடையாது, கேரளா பின்னாடி போங்க. சென்னை, சென்னை இங்கே இருக்கட்டும், நாங்கள் கெத்து. ஆந்திரா பின்னாடி போங்க. ஓகே, நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட போயிடணும். ரெடியா? ஓகேவா? ரெடியா? ரெடி? நான் 1 2 3 சொல்லுவேன், சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிட்டியை சூஸ் பண்ணி போயிடணும். ரெடியா? ரெடி? 1 2 3. யார் யார் சென்னை சூஸ் பண்ணவங்க? பாம்பே, சென்னை. சென்னை தானே அதிகம் எப்பா. சென்னை. ஆந்திரா போயிட்டாங்க, ஆந்திரா போயாச்சு. கேரளா. ஓகே ஓகே, இப்போ யார் ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர் வந்து எந்த சிட்டியில் பாம்பு போட போகிறாரு? ஃபாதர் தான் உங்களை இப்போ டெமாலிஷ் பண்ண போகிறாரு. ரொம்ப ஆசைப்பட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர், இல்லை? சொல்லம்மா, சொல்லம்மா. சென்னை. போய் அப்படியே உட்காந்துரு, அப்படியே உட்காரணும், போயிட்டு அப்படியே உட்காரு. ஓகே அந்த பேப்பர் கொடுத்துருங்க சார். ஓகே பேப்பர். ஓகே, நீங்கள் அப்படியே உட்காந்துங்க. சென்னையெல்லாம் போய் உட்காந்துங்க. ரெடி எல்லாம் வாங்க. ஓகே, உங்கள் சிட்டிலேருந்து வந்துடுங்க. உங்கள் சிட்டிலேருந்து வாங்க, வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். உங்கள் சிட்டிலேருந்து போங்க. ரெடியா? ரெடி. அவுட்டில் உட்காந்துருங்க. ரெடியா? அகெயின் அகெயின். ரெடி? 1 2 3. உங்கள் சிட்டி எதாவது சூஸ் பண்ணுங்க, ஏதாவது சிட்டி சூஸ் பண்ணுங்கள். திரும்ப அகெயின். ஓகே, 2 பேர் சென்னை சூஸ் பண்ணிக்கிறாங்க. 1 2 3 4 5. நீ இருக்கல இல்லையா? அவுட்டா? வரவே இல்லையா? ஓகே, இப்போ சின்ன ஃபாதர். ஓகே, இப்போ சின்ன ஃபாதர் வெடிகுண்டு போடுவார். நல்லா திரும்ப சென்னையை எடுத்துறாதீங்க. ஓகே, சைனா. சைனாவா? ஓகே, இப்போ யார் அவுட் ஆக போகிறாங்க? கேரளா. ஐயோ சரி ஓகே, கேரளா வந்து உட்காருங்க. ஓகே, இன்னும் யார்? 2 சிட்டி இருக்குது. அதாவது கேம் சீக்கிரம் முடியணும்ல, அதனால் பெரிய பெரிய குரூப்பாக காலியாகுது பாருங்கள். எல்லாம் பசியோடு தானே இருக்கிறீங்க, அதனால். ஓகே ஓகே, நீங்கள் வந்துடுங்க. ஆந்திராவில் இருந்தவங்க வந்துடுங்க. ஆந்திரா எங்கே? கேரளா மட்டும்தான் அவுட்டு. ஓகே, ஆந்திரா இருந்துருங்க. ஆமாம், நீங்கள் 2 யார் ஆந்திரா சூஸ் பண்ணவங்க? யார் யார்? நீங்கள் 2 பேர் மட்டும்தானா? ஓகே, நீங்கள் 2 பேர். சரி, 3 பேரா? ஓகே, ரெடியா? நீங்கள் அதாவது நீங்கள் எங்கே வேணால் பண்ணுங்கள், ஏது பண்ண. நான் மும்பையை விட்டு போகவே மாட்டேன்னு அவனுக்கு அங்கேயே தான் இருக்கிறானுங்க ஸ்டார்டிங்லேருந்து. ரெடியா? திரும்ப அகெயின். டேய் வந்துடும், நான் சொல்லிட்டேன், இப்போயே சொல்லிட்டேன். 3 வந்துச்சுன்னா எனக்கு கேட்காதீங்க. ரெடி? 1 2 3. ஏதாவது சூஸ் பண்ணிங்க. உங்கள் சிட்டி, உங்கள் சிட்டி டக்குன்னு போங்க. இதோ சென்னையா? சென்னை 3, மும்பை 2. ஓகே, இப்போ சிஸ்டர் எடுப்பாங்க. சிஸ்டர் இப்போ வெடிகுண்டை போட போகிறாங்க. ஏதாவது ஒரு நல்லா ஓகே, எந்த சிட்டி?
சிட்டி. ஓகே சிஸ்டர். ஆந்திரா. 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 ஆந்திரா காலி 2 பேருக்கு அவுட்டி. ஓகே வாங்க வாங்க அகைன் ரெடி ரெடி ரெடி. திரும்ப சூஸ் பண்ணிடுறீங்களா? ரெடி ரெடி 1 சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிங்க. ரெடி 1 2 3. சேஞ்ச் பண்ணுறவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் சீக்கிரம் சேஞ்ச் பண்ணுறவங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க சீக்கிரம். அவனுக்கு மும்பை தான். ஓகே ரெடியா? செலக்ட் பண்ணியாச்சு, மாற்ற மாட்டீங்களா? ரெடி. இப்போ திரும்ப ஃபாதர். ஆமாம் டாமினிக் பிரதர் எங்கே டாமினிக் பிரதர்? டாமினிக் பிரதர் வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டாரா? ஓகே வந்துட்டார் பிரதர். நீங்கள் ஒரு பாம்பு போட்டுருங்க பிரதர். மும்பை தான் ஆந்திரா. ஆந்திரா ஆந்திரா தான்டா போங்களா. ஆக்சுவலி ஆந்திராவோட நிலைமை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ரெக்கை. ஓகே ரெடி. திரும்ப 1 2 3. சேஞ்ச் பண்ணுறவங்க சேஞ்ச் பண்ணிங்கப்பா. பேப்பர் சூஸ் பண்ணுறதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ஆந்திரா மேலே இன்னும் என்ன நம்பிக்கைன்னு எனக்கு புரியல. ஓகே அகைன் ஃபாதர் வில் ஸ்டார்ட். யா நீங்கள் யாராவது இருக்கிறீங்களா? நானே வரேன். தயவு செஞ்சு ஆந்திரா மட்டும் எடுக்காதீங்க. ரொம்ப நேரமாக வந்துட்டுருக்கு. ஆமாம் மும்பை டார்கெட் பண்ணுங்க. மும்பை தான். சென்னை. சென்னை சென்னை 1 2 காலி 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 அவுட்டு. ஓகே மும்பையிலேருந்து மாறாமையே இருந்தான் பாவன். ஆசையாக வந்தான் சென்னைக்கு. அதான் ஆசையாக சென்னைக்கு வரக்கூடாது. ரெடி ஓகே 1 2 3. சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? பண்ணுறீங்களா? அப்படியே இருக்கீங்களா? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இல்லை எந்த இடமும் எம்டியாக இருக்கக்கூடாது. ரெடியா? ஓகே முக்கியமான தருணம். இதில் யார் தேர்ட் வர போகிறா? ஒருத்தர் அவுட்டு. யார்? கேரளா. அடப்பா ஏன்னா ரத்னம் நான் சொல்ல மாட்டீங்களா தம்பி? வராதப்பா. ஓகே இப்போ 3 பேர் தான் இருக்கீங்க. ஓகேவா? 3 பேர் தான் இருக்கீங்க. சரியா? ரெடி? ஃபாதர் யாரா ஒருத்தர் வாங்க. யார் எடுக்கிறா? எனக்கே தெரியாமல் ஒன்று விழுது. மும்பை. ஓகே போய் உட்காந்துடலாம். சென்னை. ஓகே சென்னை அவுட்டு. இன்னும் யார்? 2 பேர் தான் இருக்காங்க. ஓகே இவங்க தான் தேர்டு வந்திருக்காங்க. அவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே நெக்ஸ்ட்டு எதாவது சேஞ்ச் பண்ணுறீங்களா? எனி சேஞ்சஸ்? நாங்கள் 2 சிட்டியை தூக்கிடலாமா பேசாமல்? இல்லை 1 சிட்டி மட்டும் எடுத்துடலாம் ஃபாதர். 1 எடுத்துடலாம். 1 சிட்டி மட்டும் எடுத்துடலாம். எந்த சிட்டி எடுத்துடலாம்? சரி ஓகே. அவன் மும்பையிலேருந்து போக மாட்டான். சரி ஓகே நீங்களே சூஸ் பண்ணி 2 சிட்டி எடுத்துருங்க. நீங்கள் அதை பத்திரமா வச்சுங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. அல்ல கேரளா வந்துச்சு. ஓகே 2 தான் இருக்குது. ஆந்திராவா மும்பையா? எடுத்துடலாம். நீங்கள் எடுத்துடாரு. புயல் தாக்கக்கூடிய இடம் ஆந்திரா. டே ஆக்சுவலி நீ ஸ்டார்டிங்லேருந்து மும்பையில் தான் இருக்கல. ஸ்ட்ராங் மேன் இவர் தான். இல்லை ஆக்சுவலி ஓகே இப்போ யார் ஃபஸ்ட்டு? உங்கள் நேம் சொல்லுங்கள். ஹரிபிரசாத் ஃபஸ்ட்டு. தர்ஷனா செகண்டு. தேஜஸ்ரீ. ஓகே உங்களுக்கெல்லாம் வந்து டாமினிக் பிரதர் ஒரு பரிசு அப்புறமா கொடுப்பாரு. நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்ட புத்துக்குள்ளே டாமினிக் பிரதர் பரிசு கொடுத்துருவார். ஓ இப்போ கொடுத்துட்டாரா? ஓகே 3 பேருக்கு ஒரே மாதிரி. ஓகே 3 பேருக்கு ஒரே மாதிரி ஃபார் கொடுப்பாரு. சரி ஓகே ஓகே பெரிய பரிசு இல்லை, சின்ன பரிசு. 3 பேர் வாங்க. ஃபஸ்ட்டு பரிசு ஃபஸ்ட்டு இவர் தான். ஃபஸ்ட்டு அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒரு 100 rupees நம்ம வந்து சின்ன கிஃப்ட்டு.
ஓகே, போகும்போது திருப்பி கேட்பாரு. கேட்டால் தான் என்கிட்ட சொல்லுங்கள், கொடுக்காதீங்க, என்கிட்ட சொல்லுங்கள் அவர் திருப்பி கேட்குறாருன்ட்டு. சரியா? போங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மெரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சந்தோஷமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஃபாதர் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு, எங்களுக்கு தெரியும். ஃபாதர் எங்களையும் ரொம்ப நல்லா பார்த்துப்பார். ஃபாதர் நாங்கள் வரும்போதே எங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பார். ஸோ நீங்கள் இங்கேயே இருக்கும்போது உங்களை ரொம்ப அருமையாக அவர் பார்த்துப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ ஹாப்பியாக இருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ரொம்ப பாதுகாப்பாக கொண்டாடுங்க, ஜாலியாக இருங்க. மாஸ்க்கு கண்டிப்பாக போயிடணும். ஓகேவா? ரெடியா? ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். ஸோ இறுதியாக ஒரு நடனத்தோடு முடிச்சுக்கலாமா? வேகமாக நம்ம முடிச்சிட்டோம்னு சொன்னால் எதுக்காக இவ்வளோ வேகமாக முடிக்கிறோன்னு அடுத்து நீங்கள் நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கணும். சரியா? இது முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் படிக்கலாம். அதோடு உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு போகும்போது நான் நேற்று சொன்ன மாதிரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி, கவனியெல்லாம் பிள்ளைங்களாம் கவனி. நாளைக்கு போகும்போது எல்லாருமே தனிப்பட்ட விதத்தில் என்னை சந்தித்து உங்களுக்கான கிஃப்ட்டு, உங்களுடைய பங்கு தந்தைக்கான கேலண்டர் கிஃப்ட்டு நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போகணும். சரியா? எல்லா பிள்ளைங்க எல்லாருமே என்னை சந்திச்சுட்டு போகணும். சரியா? ஸோ இப்போது இறுதியாக இதை முடிச்சுட்டு உணவு அருந்துவோம். மிக குறிப்பாக இன்றைக்கு நம்மோடு இணைந்து நம்மை இந்த நாளில் மகிழ்வித்த அனைவரையும் வாழ்த்துவோம். கடைசியாக தேங்க்ஸ் சொல்லுங்கள் எல்லாரையும் பார்த்து. ஓகேவா? தேங்க்யூ சொல்லுங்கள். அவர்களுக்காக ஜெபிங்க, அது முக்கியம். டெய்லி பூசையில் நம்ம கலந்துக்கிறோம், அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். அவர்களுக்கு என்ன தேவையோ கடவுள் நிறைவேற்றணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிக்கணும். ஓகேவா? ஸோ காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இறுதி பாடலுக்கு முன்பாக நம்முடைய அருட்சகோதரிகளும் விடுதி மாணவிகளும் பங்கு தந்தைக்கு ஒரு நினைவு பரிசை கொடுக்கிறார்கள். இறுதி பாடல். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. புத்தம் புது துணியோடு, அம்மா அப்பா துணையோடு, சர்ச்சுக்கு நாங்க போவோமே, பேபி ஜீசஸ் பார்ப்போமே. எந்த நாவில் புது பாட்டு அவர் தருவார், அளவில்லா அன்பாலே நிறைத்திடுவார். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம்.
தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார்.